ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ப்ரிப்பரேஷன்லாம் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்குது? கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆக்சுவலாக பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய வேஸ், இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் பாஸ்ட் ஒரு 2 to 3 டேஸாக என் டெலிகிராமில் டைரக்ட் மெசேஜஸ் வந்து நிறைய வந்துருந்துச்சு. அதில் மோஸ்ட்டாக சேம் ப்ராப்ளம் தான் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. எல்லா கமெண்ட்டுமே ஒரே மாதிரியான ஃபீல் தான் கொடுத்துச்சு, வேர்ட்ஸ் தான் வேறு. அதில் ஒரு கமெண்ட் நான் இப்போ ரீட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, சிஸ்டர், எனக்கு வந்து படிக்கணும்னு தெரியும், அது எவ்வளோ என் லைஃப்க்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும், படிக்கவும் எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் என்னால் படிக்க உட்காரவே முடியலை. இந்த கமெண்ட்டை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு சிலருக்கு தோணும், இது வந்து லேசினஸ், சோம்பேறித்தனம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த லைனில் இருக்கக்கூடிய பெயின், இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நானும் இதே சிச்சுவேஷனில் நானும் இருந்து தான் வந்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, இந்த எக்ஸாம் ஜர்னியில் யாருமே எனக்கு படிக்க பிடிக்கலை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம். படிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் இந்த ஆனாக்கு பின்னாடி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஒரு சிலருக்கு ஓவர் திங்கிங், கொஞ்சம் பேருக்கு ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூவோ இல்லை ஹெல்த் இஷ்யூவோ. ஆனால் பாதி பேருக்கு எதுவுமே இல்லை, ஆனால் புக் ஓப்பன் பண்ண முடியலை. இந்த வீடியோவில் நான் யாரையும் மோட்டிவேட் பண்ண போகிறது கிடையாது. எல்லோரும் 5 மணிக்கு எந்திரிங்க, டெய்லி 10 மணி நேரம் படிங்க, கன்சிஸ்டன்சியாக இருங்க, ரெஸ்ட் எடுக்காதீங்க, இந்த மாதிரிலாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நிறைய கேட்டிருப்பீங்க. நான் செய்ய போகிற ஒரே ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் மனசுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஓப்பனாக பேச போகிறேன், அவ்வளோதான். இந்த வீடியோ முடியும் போது இந்த ஃபீலிங் எனக்கு மட்டும் இல்லை போல், இதனால தான் நான் இப்படி இருந்திருக்கேனா, இனி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு உங்களில் ஒருத்தங்களுக்கு தோணுச்சுன்னா கூட இந்த வீடியோட பிக்கஸ்ட் சக்ஸஸ் அதுவாக தான் இருக்கும். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா அது புரிஞ்சாதான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு கிளியராக நமக்கு தெரியும். சரி, ஓகே, உங்கள்கிட்டலாம் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து என்கிட்ட கூட நீங்கள் சொல்ல வேண்டாம், செல்ஃபாக ஆன்சர் பண்ணுங்கள். டெய்லி மார்னிங் எந்திரிச்சதும் இன்றைக்கி நல்லா படிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபுல் டே ஃபோன் பார்க்கக்கூடாது, இப்படிலாம் ஆசைப்படாமல் எப்போயாவது டே ஸ்டார்ட் ஆகியிருக்கா? அதாவது இந்த ஜேர்னிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு நாள் கூட கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அப்படி தான். மார்னிங் எந்திரிச்சோடனே செம்மையாக மோட்டிவேஷன் இருக்கும், நிறைய பிளான்ஸ் இருக்கும், இன்றைக்கி இது படிக்கணும், இந்த டெஸ்ட்டு போடணும், இப்படி நிறைய நம்ம மைண்டில் கிளியராக இருக்கும். ஆனால் அதெல்லாம் நைட்டுக்குள்ளே அதெல்லாம் எங்கே போகுது? எல்லாமே டிஸப்பியர் ஆகிடுது. அப்புறம் நைட்டு நம்மளே நமக்கு வந்து சமாதானம் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறோம். எப்படி அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்டு கூட சண்டை, அதனால தான் நான் ஒழுங்காக படிக்கலை, இன்றைக்கி வந்து எனக்கு மைண்டு சரியில்லை, அதனால தான் நம்ம ஒழுங்காக இன்றைக்கி படிக்கலை, இன்றைக்கி நம்ம வெளியே போயிட்டோம்ல அதனால தான் நம்ம படிக்கலை அப்படின்னு நமக்கே நம்ம வந்து நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் பண்ணிக்கிறோம். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், முடிக்கிறோம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு மோட்டிவேட்லாம் நம்மளே பண்ணிட்டு படுத்துக்கிடுவோம். நாளைக்கும் இதே சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகும். அப்புறம் நாளைக்குன்றது மண்டே ஆகும், மண்டே நெக்ஸ்ட் மந்த் ஆகும், நெக்ஸ்ட் மந்த் 1 இயர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளே டவுட் பட ஆரம்பிச்சிருவோம். செல்ஃப் டவுட், இதுதான் நம்ம ப்ரிப்பரேஷன் ஜர்னியில் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒன்று. இங்கே நிறைய பேர் குவிட் பண்ணுற இடமும் இதுதான். போதும், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு குவிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சிலர் நான் ஏன் இவ்வளோ லேசியாக இருக்கேன், என்னால் இதெல்லாம் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ரேஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள், நம்மளுக்கெல்லாம் உண்மைக்குமே படிக்கிறதுக்கு உட்கார முடியலையா, இல்லை உட்காரவே பயமாக இருக்கா? ஒரு உண்மை என்ன அப்படின்னா, புக் ஓப்பன் பண்ண முன்னாடியே இன்னும் மேக்ஸில் பார்க்காத டாபிக்ஸ், ஜிகேல பெண்டிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ், 3 டேஸ் முன்னாடி முடிக்காத ஒரு ஸ்கெடியூல், இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் இருக்கும். அதாவது மொத்த சிலபஸ்லேருந்து எக்ஸாம் நாள் போகிற முன்னாடி வர நம்ம என்னெல்லாம் படிக்கணும், இது எல்லாத்தையுமே நம்ம மைண்டு கொண்டு வந்து மைண்டுக்குள்ளே டம்ப் பண்ணுறோம் அவ்வளோத்தையும். அதுக்கப்புறம் இன்றைக்கி எப்படியாச்சும் இதை முடிச்சிடணும் அப்படின்னு மைண்டை போட்டு ப்ரெஷர் பண்ணுறோம். இவ்வளோ ப்ரெஷரில் புக் ஓப்பன் பண்ணால் எப்படி படிக்க முடியும்? இதனால தான் மைண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே டயர்டாகிடுது. ஆனால் இது மட்டும் படிக்கிறதுக்கு வந்து படிக்க முடியலை அப்படிங்கிறதுக்கு வந்து ரீசன் கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது.
ஒரு சில விஷயங்களை யாருமே பெருசாக பேச மாட்டாங்க. என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் அன்னன்னைக்கு நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள். வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும், இல்லை யார் கூடயாவது சண்டை போட்டிருப்பீங்க. நமக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க கூட சண்டை போட்டிருக்கலாம். இல்லை ஒர்க்கில் யாராவது ஏதாச்சும் சொல்லியிருந்திருப்பாங்க. சம்டைம்ஸ் சோஷியல் மீடியாவில் பார்த்த ஒரு போஸ்ட். இது எல்லாமே நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கும். இதுக்கு நடுவில் தான் நம்ம புக் ஓப்பன் பண்ணுறோம். அப்போ எப்படி உடனே ஃபோக்கஸ் பண்ண முடியும்? எப்படி ஃபுல் கான்சன்ட்ரேஷன் உடனே வரும்? இதெல்லாம் நமக்கு புரிஞ்சாலே நம்ம மேலே நமக்கு வரக்கூடிய அந்த கோவம், செல்ஃப் டவுட்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் தாண்டி ஒரு செட் ஆஃப் கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஃபோனை வச்சு, ஃபோன் தான் எங்களை வந்து அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மைக்கும் ஃபோன் வந்து ஒரு டூல் தான். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. மார்னிங் எந்திரிச்ச உடனேவே நெட் ஆன் பண்ணுறோம், நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுறோம். அதில் நேற்று நைட்டு நடந்த உங்கள் ஃப்ரெண்டோடு வந்த ஒரு குட்டி சண்டை மார்னிங் பெருசாக இருந்திருக்கலாம். இல்லை யாருக்கோ பர்த்டே விஷ் யாரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கலாம். நீங்களும் போடுறதுக்கு ஃபோட்டோ தேடணும். இப்போ அதிலே டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும், இப்படி எதுவுமே இல்லைன்னா நம்மளே வாலண்டியராக இன்ஸ்டா, யூடியூப்னு உள்ளே போயிட்டு யாரோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ்டுன்னு போட்டிருக்க போஸ்ட்டை பார்த்து ஒரு செகண்ட் ஹாப்பி ஆனாலும் அடுத்த செகண்டே கம்பேரிசன். நம்ம இன்னும் நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கிறோம், நம்ம இன்னும் இதே இடத்துல தான் இருக்கிறோம் இப்படின்னு நம்மளே நம்மளோட மைண்டை நம்மக்கிட்டே நம்மளை திட்ட வச்சு அங்கே டே ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிடுறோம். சோஷியல் மீடியாவில் இன்னொரு ட்ராப் ஒன்று இருக்குது, தெரியுமா? என்ன அப்படின்னா, 14 ஹார்ஸ் ஸ்டடி vlog, டாப்பர் ரொட்டீன். இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஹாப்பியாக மோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஆனால் வீடியோ முடிக்கும் போது இப்போல்லாம் நம்ம எங்கே படிக்க போகிறோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஆனால் வீடியோவில் அவங்களோட ஒரு டே மட்டும் தான் நமக்கு தெரியும். இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, நம்மளோட எல்லா நாளும் நமக்கு தெரியும். அதனால என்னமோ நம்ம மட்டும்தான் எப்பயுமே ஃபெயிலியர் மாதிரி தோணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும். ஒருத்தவங்க ஃபுல் டைம் படிப்பாங்க, ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டே படிக்கலாம், ஒருத்தவங்களுக்கு நல்ல வீட்டில் சப்போர்ட் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வீட்டில் பல பிரச்சனையோடு அவங்க படிச்சுட்ருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நம்மளோட ஜேர்னி மட்டும் எப்படி எல்லாருக்கும் சேமாக இருக்கும்? அதனால் யாரோ ஒருத்தரோட லாஸ்ட் பேஜை பார்த்துட்டு உங்கள் ஃபஸ்ட்டு பேஜை நீங்கள் எழுத முன்னாடியே அதை வெறுக்க ஆரம்பிக்காதீங்க. எல்லாருக்குமே டைம், ஸ்பீட், ஜேர்னி எல்லாமே வேறு வேறு. சரி, ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வந்து நிறைய பிரச்சனை பற்றிலாம் பேசிட்டோம். இப்போ இதுலேருந்து வெளியே வர எனக்கு ஹெல்ப்பாக இருந்த சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். எந்த ஒரு ட்ரிக்ஸ்லாம் கிடையாது, ஆனால் எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்ச ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, புக் ஓப்பன் பண்ண முன்னாடியே இன்றைக்கி 8 ஹார்ஸ் படிக்கணும், இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் முழுசாக முடிக்கணும், இப்போலாம் பெரிய டார்கெட் வைக்காதீங்க. இதெல்லாம் பார்த்தாலே மைண்டுக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்னே தோணாது. அதுக்கு பதிலாக 10 மினிட்ஸ் மட்டும் படிப்போம், ஜஸ்ட் இந்த ஒரு சம் மட்டும், இதை மட்டும் சால்வ் பண்ணால் போதும் அப்படின்னு யோசிங்க. அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணுங்கள். சம்டைம் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் டைம் போகிறதே தெரியாது. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, ஒரு நாள் படிக்க முடியலன்னா அதோட அந்த டேயோட அந்த கில்ட்டை முடிச்சிருங்க. அதை நாளைக்கு தூக்கிட்டு போகாதீங்க. நேற்று வேஸ்ட் ஆகிடுச்சின்னு இன்றைக்கும் புக் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 2 நாளும் போயிடும்ல. இப்படியே டேஸ் போக ஆரம்பிச்சிடும். அதனால ஒவ்வொரு டேயும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேர்ட் திங் என்ன அப்படின்னா, ஒரு குட்டி சேஞ்ச். எல்லாருமே எல்லாரோட இதுலேயுமே அந்த குட்டி சேஞ்சை வந்து கொண்டு வந்திருக்கணும். என்ன அப்படின்னா, உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் எந்த விஷயமாக வேணால் இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக கூட இருக்கட்டும், அதை நீங்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது பெட்டர். ஃபோன் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம வந்து அதிகமாக டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடியது என்னது அப்படின்னா ஃபோன் தான். ஃபோனை கொஞ்சம் வேறு ரூமில் வைங்க, இல்லாட்டி செல்ஃபில் வச்சுருங்க. இல்லை நான் ஃபோனை பார்த்தா படிக்கிறேன் அப்படின்னா ஃபோனை ஏர்ப்ளைன் மோடில் போடுங்க, இல்லாட்டி நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஃபோனை வந்து ஒரு புக் மாதிரி ட்ரீட் பண்ணணும். படிக்கிற நேரத்தில் ஃபோன் வந்து ஒரு புக்கை தான். என்ன நம்ம படிக்கிறதுக்காக அந்த ஃபோனை எடுத்தோமோ அதை மட்டும்தான் நம்ம அந்த நேரத்தில் படிக்கணும். நம்ம நல்ல செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்து அதை மட்டும் தான் நம்ம படிக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை நீங்களே திட்டாதீங்க. இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு பிக்கஸ்ட் பாயிண்ட். ஒரு சில கமெண்ட்டில் வந்து எனக்கு வந்துருந்துச்சுல, அதில் வந்து ஒரு சில கமெண்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா,
நான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறல, இந்த ஃபீல் பண்ணுறதுக்கே நான் வந்து ஒர்த் இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த எக்ஸாம் வந்து உங்களோட ஜேர்னியில் ஒரு பார்ட், அவ்வளோதான். இதை வச்சு உங்களை ப்ளீஸ் நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க. நான் யூஸ்லெஸ், என்னால் எதுவுமே முடியாது, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் டெய்லி நம்மள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தால் புக்கை விட இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம மைண்டை ரொம்பவே டயர்டாக்கும். ஒரு நாள் சரியாக படிக்கலையா, பரவாயில்ல, அடுத்த நாள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய தப்பு கிடையாது, இல்லை ஒரு ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் கிடையாது. விட்டுட்டு போகிறது தான் ஃபெயிலியர். இதுவுமே ஒவ்வொருத்தங்களை பொறுத்தது, ஒவ்வொருத்தங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. சம்டைம்ஸ் பிளான் பி கூட அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கலாம். ஓகே, கடைசியாக ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு படிக்க ஆசை இருக்குது, அதுதான் முக்கியம். அந்த ஆசை இருக்க வரைக்கும் இந்த ஜேர்னி வந்து எப்போயுமே முடியாது. லேட் ஆகலாம், கஷ்டமாக இருக்கலாம், நீங்களே வேண்டான்னு தூக்கி போடுற வரைக்கும் இந்த ஜேர்னி வந்து எப்போயுமே முடியாது. ஓகே, இந்த வீடியோவை பார்த்துட்டு நேராக ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தேடாமல் புக் ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரே ஒரு பேஜ், ஒரே ஒரு சம், அவ்வளோதான். நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த ஒரு பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் உங்கள் ஸ்டோரியோ இல்லை உங்கள் தாட்ஸோ ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் பர்சனலாக பேசணும், கமெண்ட்ஸில் இல்லாமல் பர்சனலாக பேசணும் அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டைரக்ட் மெசேஜ் வந்து ஆனில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது டாபிக் சஜஷன், எனக்கு வந்து இதை பற்றி பேசுங்க, எனக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னிங்கன்னா அந்த டாபிக் என்ன அப்படிங்கிறத அதில் நீங்கள் சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.